கண்டிப்பாக ஒரு ஒரு செயல் திட்டத்தை எப்ப அமித்ஷா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒரு இரவு தங்கினாரோ குறைந்தது 20-25 புது புது ஆட்களை சந்தித்திருக்கிறார். தமிழக அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அண்ணாமலை இனி பாஜக சும்மா இருக்காதுங்க. கருணாநிதியினுடைய மகன், கருணாநிதியுடைய பேரர் எல்லாம் நரேந்திர மோடி ஏக்கவச்சனத்தை திட்டுறதுல அவங்க இனிமேல் சகிச்சுக்க மாட்டாங்க. ஒரு கை பார்த்து தான் விடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க அந்த ஏர்போர்ட்டை பற்றி. அங்க இருக்கக்கூடிய பரந்தூர் விமானத்தில் இருக்கக்கூடிய 3000 விவசாய குடும்பத்தை புலம்பெயர வைக்கிறார்கள். பலர் ஆந்திராவிற்கு நிலம் கொடுத்து வாங்கி போயிட்டாங்க. ஆக மொத்தம் பரந்தூர் விமான நிலையத்தில் தமிழகம் அரசாங்கம் சிக்கிக் கொண்டு விட்டது. பொதுவாக தலித் மக்கள் திருமாவளவனை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள். இனி அவருடைய பாச்சா பலிக்காது. அதனால்தான் அவர் உதயநிதி மீது இருக்கக்கூடிய கோபத்தில் தான் அப்படி பேசுகிறார். கண்டிப்பாக விஜய் ஆதவ அர்ஜுனா மூலமாக விஜயுடன் தான் அவர் பயணிப்பார் 2026 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டெல்லி காங்கிரஸ்ல கண்டிப்பாக பிரியங்கா காந்தி பார்த்து விட்ட பிறகு செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடை காந்தியினர் முன்னெடுத்து விட்டார்கள். சோனியா, ராகுல், பிரியங்கா காந்தி மூவரும். வேளை மாணிக் தாக்கூரோ அல்லது ஜோதிமணியோ தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சசி தரூர் காங்கிரஸை விட்டு வெளியேற்றுவார் செல்வார். காங்கிரஸிலிருந்து அவர் வெளியேறும் பட்சத்தில் கேரளாவில் தன்னை முதலமைச்சராக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரோ அல்லது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டோட சேர்ந்து விடுகிறாரோ தெரியாது. காங்கிரஸ் கேரளாவில் உடைந்துவிடும். ஆனால் மெதுவாக ரியல் ஒன் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா சென்ற பிறகு ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுகவுடைய பாணியிலேயே இனி திமுகவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இது என்ன காரணம் சார்? அமித்ஷா சென்ற பிறகு அண்ணாமலை தெரிவிக்கிறார் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் ஏதாவது மெசேஜ் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்களா? இதன் பின்னணி என்ன சார்? கண்டிப்பாக ஒரு ஒரு செயல் திட்டத்தை எப்ப அமித்ஷா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒரு இரவு தங்கினாரோ குறைந்தது 20-25 புது புது ஆட்களை சந்தித்திருக்கிறார். தமிழக அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அண்ணாமலை பதவி நீடிப்பார் என்பதுதான் தெரிகிறது. ஒன்று. இரண்டாவது, மார்ச் 15ஆம் தேதிக்குள், இன்னும் 15 நாளுக்குள் அகில இந்திய பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமிழகத்தில் புது புது முகங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். திமுகவுடைய பாஷை முல்லை முள்ளால்தான் எடுக்க வேண்டும். திமுகவினுடைய பாஷையிலே பாஜக நுழைமை ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கதி கலங்கும். ஒன்னு சொல்ற சிவா, இனி பாஜக சும்மா இருக்காதுங்க. கருணாநிதியினுடைய மகன், கருணாநிதியுடைய பேரர் எல்லாம் நரேந்திர மோடி ஏக்கவச்சனத்தை திட்டுறதுல அவங்க இனிமேல் சகிச்சுக்க மாட்டாங்க. ஒரு கை பார்த்து தான் விடுவாங்க. இருப்பினும் விஜய் கூறுவது மாதிரி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறுவது மாதிரி பாஜகவிற்கும் திமுகவிற்கும் கள்ள உறவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. இருப்பினும் அப்படி இருக்குமே ஆனால் அது தமிழகத்திற்கு செய்யக்கூடிய விரோதமாகத்தான் இருக்கும், துரோகமாகத்தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி பாஜக அந்த பாணியில் இறங்காது. அதற்கு அண்ணாமலை விடமாட்டார். தமிழகத்தில் ஒரு சூடான நிலைமை வருகிறது. வாக்காளர்கள் மத்தியே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மதிப்பை இழந்துவிட்டு வாக்குறுதிகளை கொடுக்க செயல்பட திட்டத்திற்கு கொண்டு வர திண்டாடுகிறார்கள் என்பதுதான் தெரிகிறது. அமித்ஷா மீண்டும் மீண்டும் வர ஆரம்பித்தால் திமுகவில் நாடி கலங்காது, ஜுரம் பிடிக்குங்க. அடிவாரத்து ஜுரம் பிடிக்குங்க. சார், இப்போ மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. சற்று முன் தான் தெரிவிச்சிருக்காங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கான இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது மாநில அரசாங்கம் தான் தேர்வு செய்து கொடுத்தாங்க, நாங்க தேர்வு செய்யல, மாநில அரசாங்கம் தான் தேர்வு செய்து கொடுத்தாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அங்கு உள்ள இருக்கக்கூடிய போராட்டம் விஜய் சென்றது பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க அந்த ஏர்போர்ட்டை பற்றி. அங்க இருக்கக்கூடிய பரந்தூர் விமானத்தில் இருக்கக்கூடிய 3000 விவசாய குடும்பத்தை புலம்பெயர வைக்கிறார்கள். பலர் ஆந்திராவிற்கு நிலம் கொடுத்து வாங்கி போயிட்டாங்க.
ஆக மொத்தம் பரந்தூர் விமான நிலையத்தில் தமிழகம் அரசாங்கம் சிக்கிக் கொண்டு விட்டது. 90% வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு லேண்ட் ரெக்கார்டிங். இப்ப போய் இந்த மத்திய அரசாங்கத்துடைய அமைச்சர் பேசியதை நானும் கேட்டேன். மத்திய அரசாங்கத்திற்கும் பரந்தூர் விமானத்துக்கும் தொடர்பு இல்லை என்று விளக்கமாக சொல்லிவிட்டார். அது ஆங்கில பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கிறது. அந்த நிருபர் கூட்டத்தையும் நான் கேட்டேன் தொலைக்காட்சியில். அதனால் ஒன்று நிச்சயம், பரந்தூர் விமான நிலையம் 2026 மட்டும் கடப்பில் போடப்படும். ஏன் என்று கேட்டால் 2026 திமுக ஆட்சி இருக்குமா இருக்காதா என்று பல தொழிலாளர்களிடையே முதலாளிகளிடையே, காரணம் அமித்ஷாவுடைய பேச்சுக்கு பிறகு பல முதலீடுகள் தமிழகத்திற்கு வருமா என்று தெரியவில்லை. 2026 பிறகு எந்த ஆட்சி அங்கு வருகிறதோ தெரியவில்லை. அதற்கு அடுத்த பிறகுதான் பரந்தூர் விமானத்துடைய முக்கியத்துவம் அதிகரிக்கும். சிவா, இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக சம்பாதித்த பணத்தை இயக்குனர் அமீர் உள்ளிட்டவர்களின் அக்கவுண்ட்ல தான் இந்த பணத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இடி கோர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய நிலைப்பாடு மிக மிக தெளிவாக இருக்கிறது. ஜாஃபர் சாதிக் என்றெல்லாம் மீண்டும் கைது செய்யப்பட்டு அவருடைய தம்பியினுடைய ஒரு கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டன. இதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொடர்பு என்ன என்பதைத்தான் அலசி வருகிறார்கள். தேர்தல் நெருங்க நெருங்க இந்த போதைப்பொருள் விஷயத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மிக சிறப்பாக செய்து இந்த ஜாஃபர் சாதிக்கை மீண்டும் அரசு செய்து திமுகவுடைய தலைவருடைய பெயரை கொண்டு வந்து விடுவார்கள். அதுதான் யதார்த்தம். சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. 35 ஆண்டு காலமாக சினிமாவில் நடித்து விட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து சுகமெல்லாம் அனுபவிச்சு விட்ட பிறகு அரசியலுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த கருத்துக்களை நேரடியாக விஜயுடைய பெயரை அவர் குறிப்பிடல. விஜயை சொல்கிறாரா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாரா, அல்லது திருமாவளவன் அவர்கள் விரக்தியில் பேசுகிறாரா? என்ன சார் இதோட அர்த்தம்? விரக்தியில் தான் பேசுகிறார். காரணம், அவருடைய தலித் அரசியல் இனி எடுபடாத தமிழகத்தில் எப்படி மாயாவதியினுடைய தலித் அரசியல் உத்தரப்பிரதேசத்தில் மங்கிவிட்டதோ அதே மாதிரி பொதுவாக தலித் மக்கள் திருமாவளவனை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள். இனி அவருடைய பாச்சா பலிக்காது. அதனால்தான் அவர் உதயநிதி மீது இருக்கக்கூடிய கோபத்தில் தான் அப்படி பேசுகிறார். கண்டிப்பாக விஜய் ஆதவ அர்ஜுனா மூலமாக விஜயுடன் தான் அவர் பயணிப்பார் 2026. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் 2026 விசிகா இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ விசிகாவுடைய பங்கு எப்படி சார்? விசிகாவுடைய பங்கு கூட்டாட்சியில் அமைப்பதற்கான ஒரு முயற்சிகளை ஏற்படுத்துவார்கள். இப்பொழுது இருந்தே பேச ஆரம்பித்து விட்டதனால் அடுத்த வருடம், அதாவது இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நெருங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேண்டும் என்று கூட பேச ஆரம்பித்து விட்டார் திருமாவளவன். பொது சட்டம் என்ன நினைக்கிறதோ இதற்கான பொது அணுகுமுறைகளை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று. ஸோ திருமாவளவனுடைய அரசியல் திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கும். அதை மு.க.ஸ்டாலின் புரிந்து கொண்டு விட்டார். திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். டெல்லியில் பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்திற்கு அருகேயோ எங்கெல்லாம் எம்பிக்கள் சந்திக்கிறார்களோ திருமாவளவன் அரை மைல் தூரத்திற்கு வந்தால் திமுகவினர்கள் லெப்ட்ல போயிடுறாங்க. நேரில் சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில், அதாவது அவருடைய ரெஸ்பெக்ட்ஸ் மரியாதைகளை எல்லாம் காண்பிப்பது கிடையாது. திருமாவளவன் ஒதுக்கி விடுகிறார்கள். இதிலிருந்து ஒன்று நிச்சயம், திருமாவளவன் விரக்தியில் தான் பேசுகிறார். சார், இப்போ செல்வ பெருந்தகைக்கு எதிராக கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில மாவட்ட தலைவர்கள் 15க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லியில கூடியிருந்தாங்க. ஆனா ராகுல் காந்தி கார்கே போன்றவர்கள் அவர்களை சந்திக்கல. இப்படியான சூழ்நிலையில டெல்லியில திருநாவுக்கரசர் இப்போ முகாமிட்டு இருக்காங்க. அங்க டெல்லி காங்கிரஸ்ல என்ன சார் நடந்துட்டு இருக்கு? டெல்லி காங்கிரஸ்ல கண்டிப்பாக பிரியங்கா காந்தி பார்த்து விட்ட பிறகு செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடை காந்தியினர் முன்னெடுத்து விட்டார்கள். சோனியா, ராகுல், பிரியங்கா காந்தி மூவரும். ஒருவேளை மாணிக் தாக்கூரோ அல்லது ஜோதிமணியோ தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. டெல்லியில் வந்து தங்கியிருக்கக்கூடிய 15 முதல் 20 மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக புகார் சொன்னாலும் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி தேர்தல் நெருங்க தமிழ் வெற்றி கழகத்திற்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி கழகத்திற்கோ அல்லது
வேறுதான கட்சிக்கு தாவுவார்களே தவிர காங்கிரஸில் நீடித்து இருக்கவே மாட்டார்கள் அவர்கள். காரணம், மத்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்து விட்டது, யாருன்னா போகட்டும், செல்வ பெருந்தகை நாங்க மாத்துறோம், மாத்திட்ட அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேசுவோம், இல்லை என்றால் நாங்கள் விடுதலை நம்ம தாவேகாவுடன் விடுதலை சிறுத்தைகளுடன் சேர்ந்து கொண்டு அதிமுகவுடன் பயணம் செய்ய தயாராகிவிட்டார்கள். தமிழகத்தை பொறுத்தும் அதுதான் நிலைப்பாடு. மிஸ்டர் மாணிக் தாக்கூர் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். திருநாவுக்கரசருக்கு தம் கிடையாதுங்க. இனிமேல் அவர் 50 வருஷம் ஆட்சியில் இருந்து யாருமே அவர் சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாதுங்க. அவருடைய தேவர் பாலிடிக்ஸும் டவுன் ஆயிடுச்சுங்க. மீதி எந்தெந்த ஆளை எடுத்தாலும் சிறு சிறு தலைவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். இளைஞர் தலைமுறை அதிகமாகி விட்டது. காங்கிரஸ் மங்கி விட்டது. காங்கிரஸிற்கு இருந்த வட இந்தியாவில் இருந்த ஒரு புகழ் மங்கியதனால் தமிழகத்தில் அதுக்கு பாதிப்பு தெரிகிறது சிவா. ஆக மொத்தம் மிஸ்டர் M.K. ஸ்டாலின் கூட புரிந்து கொண்டதனால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் 2026 தொகுதியில் உடன்பாட்டில் குறைந்தபட்சமாக 10 சீட்டுக்கு மேல தரமாட்டாங்க, அதை குறைத்து விடுவார்கள் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். அதனால்தான் அவங்க அதிமுக பக்கமோ இல்லை தமிழ் வெற்றி கழகம் பக்கமோ போவதற்கான சமிக்கைகளை காண்கிறார்கள். திமுகவுடைய கூட்டணி கண்டிப்பாக 2026 உடையும் என்பதுதான் காங்கிரசுடைய நிலைப்பாடு. அதனால்தான் உட்கட்சி சண்டை வந்து விட்டது காங்கிரஸ் உள்ளே. சார், கேரளா காங்கிரசுக்குள்ளேயும் ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லலாம். சசி தரூருக்கு எதிராக பெரிய ஒரு டீமே கிளம்பி இருக்காங்க. மோடியை சசி தரூர் புகழ்ந்து பேசியது, அமெரிக்கா பயணத்தை புகழ்ந்து பேசியது, பினராயி விஜயன் அவர்களுடைய திட்டங்களை புகழ்ந்து பேசியது அப்படிங்கிற அடிப்படையில் அதிருப்தியில இருக்காங்க. சசி தரூரும் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கும் தயார் அப்படிங்கிற அறிவிப்பையும் முன் வச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில முக்கிய தலைவர்களுடைய கூட்டம் இன்று நடைபெறுகிறது காங்கிரஸ் கட்சி சார்பில். இந்த கூட்டத்தின் அடிப்படையில எப்படி சார் இருக்கும்? சசி தரூர் காங்கிரஸில் தொடர்வாரா அல்லது கட்சியை விட்டு வெளியேறுவாரா சார்? சசி தரூருடைய ஒரு முக்கியமான நிலைமை எப்படி இருந்தாலும் கேரளா காங்கிரஸில் ஒரு மாறுதல்களை வரவேற்கக்கூடிய இருக்கித்தான் இருக்கும் சிவா. சசி தரூர் காங்கிரஸை விட்டு வெளியேற்றுவார் சிவா. காங்கிரஸில் இருந்து அவர் வெளியேறும் பட்சத்தில் கேரளாவில் தன்னை முதலமைச்சராக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரோ அல்லது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டோட சேர்ந்து விடுகிறாரோ தெரியாது. காங்கிரஸ் கேரளாவில் உடைந்துவிடும். ஆனால் மெதுவாக மல்லிகார்ஜுன் கர்கேக்கு தலைமைக்கு ஒரு கேள்விக்குறியாக D.K. சிவகுமார் கோயம்புத்தூர் நடந்த ஐஷா பவுண்டேஷனில் சத்குருடன் நீண்ட நாள் பேசி அமித்ஷாவுடன் சந்தித்தது காங்கிரஸில் ஒரு தளதளப்பை ஏற்படுத்திவிட்டது. கர்நாடக அரசாங்கத்துடைய தலைமை கூடிய விரைவில் மாறிவிடும். D.K. சிவகுமாருக்கு பாஜகவினர் உதவி செய்து அவரை முதலமைச்சராக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக மொத்தம் இந்துத்துவா காங்கிரஸிலும் புகுந்து விட்டது. சிறுபான்மை வாக்கு வங்கி வைத்து காங்கிரஸ் ஜெயிக்கும் என்ற நிலைப்பாடு மாறி A.K. ஆண்டனியுடைய ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டு நாங்கள் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இந்துக்களை விரோதி சேர்க்க மாட்டோம் என்று தான் சசி தரூரும் D.K. சிவகுமாரும் முனைந்து விட்டார்கள். இனி காங்கிரஸ் கர்நாடகாவிலும் சரி, கேரளாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி செத்து போயிடுங்க சார். இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்புல தமிழகத்துல தொகுதியுடைய எண்ணிக்கை குறையாது, எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்த பிறகும், சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்த பிறகும், தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்டை மாநிலங்கள்ல, நார்த்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தொகுதி அதிகரிக்க போகிறது, இதனால தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆங்கிள் விமர்சனங்களை கருத்துக்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. சோ அனைத்து கட்சி கூட்டம் ஏற்கனவே பிளான் பண்ணியது போல நடக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பல கட்சிகள் கலந்து கொள்ளாது அனைத்து இந்திய கட்சிகள் கூட்டம் என்பது பிசுபிசுத்து விடும். காரணம், அமித்ஷா ஒரு கடிதம் எழுதிவிட்டால் அனைத்து தேசிய கட்சி தலைவர்களுக்கும் டீலிமிட்டேஷன், அதனால தமிழகம் பாதிக்காது என்று உறுதிமொழி கொடுத்து விட்ட பிறகு கூட, நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசிய பிறகு கூட இவர் வேண்டுமென்றே அரசியல் செய்தார்கள் என்றால் திமுக தன்னுடைய அரசியல் பாதையிலிருந்து விலகிவிட்டது. அவர்களுக்கு நினைவு இருக்க முடியவில்லை. ஏதோ ஒரு பேசுகிறாரே தவிர ஆக்கப்பூர்வமான செய்திகளையோ ஆக்கப்பூர்வமான நிலைப்பாடையோ திமுக எடுப்பது கிடையாது என்பதுதான் துர்பாகியமான நிலைமை. திமுகவின் இவ்வளவு அவலமாக போகும் என்று நான் நினைக்க கூட இல்லை என்னுடைய வாழ்க்கையில். காரணம், ஐயா கருணாநிதியை, அம்மையார் ஜெயலலிதாவை நான் நெருங்கி பழகியவன், இன்றல்ல நேற்றல்ல. பற்பல திமுக தலைவர்கள்லாம் பார்த்திருக்கிறேன். இன்று திமுக இருக்கக்கூடிய நிலைப்பாடை பார்த்தால் மிக மிக கவலையாக இருக்கிறது. காரணம், கடந்த ஒரு வாரத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கோல் போஸ்டை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். அது எதை காண்பிக்கிறது? 2026 தோல்வியைத்தான் காண்பிக்கிறது. கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் திமுக மங்கிவிடும்.
திமுக குடும்பத்தின் மீது தான் அது பாயும். கூட்டணி ஆட்சி வந்தா கூட திமுக தலைமையில் இருந்தால் கூட முதல் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்து விட்டதாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்களே நினைக்கிறார்கள் சிவா. சார், எப்பவுமே கடைசியில நம்முடைய வாசகர்களுக்கு நீங்க ஒரு ஹார்ட் நியூஸ் கொடுப்பீங்க. இந்த பதிவுல நீங்க சொல்லக்கூடிய அந்த முக்கியமான தகவல் செய்தி என்ன சார்? பிரதமர் சென்னைக்கு வர இருக்கிறார் மார்ச் மாத முதல் வாரத்தில். அப்பொழுது அமித்ஷா பேசியதை விட மு.க. ஸ்டாலின் மீது மிக மிக தாக்கி பேச இருக்கிறார். வெயிட் அண்ட் வாட்ச் என்று பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கதி கலங்கி இருக்கிறது நரேந்திர மோடியை பார்த்து. வட இந்தியாவில் வெற்றி பெற்ற பிறகு கூட ஹிந்தியுடன் சமஸ்கிருதத்தை சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஓனோன்னுட்டு ஏன் தெரியுமோ, சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக பூமி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக பூமி. அதையெல்லாம் விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று தான் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடை பாஜக எடுத்திருக்கிறது. அது நரேந்திர மோடியினுடைய சென்னை விஜயத்திற்கு பிறகு நிலைப்படி சரியாகும். ஏப்ரல் மாதத்திலிருந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிவா, தமிழக அரசில் மாபெரும் மாறுதல்கள் வர இருக்கின்றன. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி 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 நன்றி.